தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்ச் 14 தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கைகளையும் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீட்டை தயாரிப்பதற்கான ஆய்வுக் கூட்டம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்பு. மதுரை திருச்சியில் புதிதாக கட்டப்பட உள்ள டைடல் பார்க் கட்டடத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 9 கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதையும் வழங்கினார். தமிழ்நாட்டில் என்றைக்கும் இருமொழி கொள்கைதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் உரிமையை அதிமுக என்றும் விட்டுக் கொடுக்காது எனவும் பேச்சு. அந்த மாதிரி ஒரு மொழியை திணிப்பதை தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஹிந்தி படித்தால் பசி பட்டினி தீருமா? நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. உலகம் முழுவதும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டுள்ளதாக பேச்சு. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தமிழக அரசு தடுக்க தவறிய குற்றம் சாட்டி அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவரணி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம். இரண்டாயிரத்தி 26 ஆண்டுக்கு பின் பாஜகவோடு திமுக தான் கூட்டணி வைக்க வாய்ப்பு அதிகம் என ஜெயக்குமார் பேச்சு. திமுகவின் பாஜக எதிர்ப்பு என்பது அடிப்பது போல அடிக்கிறேன், அழுவது போல அழு என இருப்பதாக விமர்சனம். கண்டிப்பா சொல்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க சேர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பிஜேபியிட பேசியாச்சு, புரியுதுங்களா? அதனால அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. நான் சும்மா பிள்ளைங்க கிள்றேன் தொட்டில் ஆட்டுறன்ற மாதிரி. அந்த கொசுவை பற்றி பேச இதுவா நேரம்? அதிமுக இணைப்பு குறித்து ரகசியம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்த ஓபிஎஸ்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. ஏங்க இந்த கொசுக்களை பற்றி பேசுறது, நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கொசுக்கள் பற்றி பேசுறதுக்கு நேரம் இது. மத்திய அமைச்சராகும் ஆசையில் தான் பலாப்பழ சின்னத்தில் பாஜகவுடன் ஓ பன்னீர்செல்வம் கைகோர்த்ததாக ஆர்பி உதயகுமார் விமர்சனம். இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட முடியாமல் போனதற்கு ஆர்பி உதயகுமார் தான் காரணம் என்று ஓபிஎஸ் கூறியிருந்த நிலையில் பதிலடி. நீங்கள் பதவி ஆசையினால மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும். என்ன விவரங்கள் எல்லாம் பேசப்பட்டது, எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லவில்லை. அதிகாரம் வேண்டும் என்றால் அமைதியாக இருப்பார், அதிகாரம் இல்லை என்றால் எந்த எல்லைக்கும் செல்வார் ஓபிஎஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் தாக்கு. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜுனா சந்திப்பு. தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியுடன் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை.
தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவின் சித்து விளையாட்டை எடுபடாது என தமிழக முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா விமர்சனம். இதுபோன்ற அற்ப செயல்களில் ஈடுபடுவதை திமுக நிறுத்திக் கொள்வது நல்லது என எச்சரிக்கை. விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜர். சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விட்ட நிலத்தை அரசு எடுத்துக் கொள்ளும் முன் நோட்டீஸை அளிக்க அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நாட்டின் 26வது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தற்போதைய ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுவதை அடுத்து மத்திய சட்டத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் முறையீடு. வழக்கு நாளை விசாரிக்கப்பட உள்ள நிலையில் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் என மனுவில் குற்றச்சாட்டு. 6 கோடி பாமாயில் பாக்கெட் 60,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பருப்பு பாமாயில் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை. பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி சுயமரியாதை இயக்க சுடரொளி சிங்காரவேலர் என முதலமைச்சர் புகழாரம். தொழிலாளர்களின் தோழர் சிங்காரவேலருக்கு எம் செவ்வணக்கம் எனவும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. சென்னையில் கட்டடமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு. மாநகர பேருந்துகளில் பெண் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சேவையை அதிகரிக்க போக்குவரத்து கழகம் திட்டம். அமலுக்கு வந்துள்ள ஃபாஸ்டாக் புதிய விதிமுறைகள் மக்களை சுரண்டும் வழி என இயக்குநர் அமீர் குற்றச்சாட்டு. ஒருநாள் சுங்கச்சாவடிகள் அடித்து நொறுக்கப்படும் என்றும் ஆவேசம். திருப்பரங்குன்றத்தில் கொடிய விஷம் கக்கும் மதவாத பிரச்சாரத்தை ஒதுக்கி வைப்போம் என இந்திய மாணவர் சங்கம் சார்பாக துண்டு பிரசுரம். அனுமதியின்றி வழங்கிய நிலையில் தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பிய காவல்துறை. சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரம். கூடுதல் காவலர்களை பாதுகாப்புக்கு நியமித்து ரயில்வே நிலையம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு. கோவையில் சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்டு 17 வயது சிறுமியை வரவழைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். கல்லூரி மாணவர்கள் 7 பேரை கைது செய்து உக்கடம் காவல் நிலைய போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே பாமக கொடிக்கம்பத்தை மர்ம நபர்கள் இடித்ததை கண்டித்து நடைபெற்ற போராட்டம். செய்தி சேகரிக்க சென்ற மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளரின் செல்போனை பிடுங்கி தகாத வார்த்தையால் பேசிய காவல் ஆய்வாளர். காரைக்காலில் இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து 8வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தம். மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு அடகு வைத்திருந்த 70 சவரன் நகைகள் மாயம். சம்பவம் தொடர்பாக வங்கி மண்டல மேலாளர் அளித்த புகாரின் பேரில் வங்கி துணை மேலாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. இலங்கை கடற்படையின் தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கையை கண்டித்து களத்தில் இறங்கிய நாகை மீனவர்கள். காரைக்கால் மீனவர்களின் தொடர் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆதரவு தெரிவித்து வேலை நிறுத்தம். நீலகிரியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட எல்லையில் ஆட்சியர் அதிரடி ஆய்வு. வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருவோர் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டுவர வேண்டாம் என அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகைப்பட்டி கிராமத்தில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகிக்காத ஊராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். 300க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கத்தார் அமீர் ஷேக் உடனான பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. டெல்லி விமான நிலையத்தில் வரவேற்ற புகைப்படங்களை பதிவிட்டு பெருமிதம். டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர் உயிரிழப்புக்கு பின்னணியில் எந்த சதியும் இல்லை. சிசிடிவி கேமரா மற்றும் போலீஸ் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கட்ரா ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்ததை அடுத்து போலீசார் நடவடிக்கை. கும்பமேளா விழாவையொட்டி பீகார், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். ரயில்களில் இடம் பிடிப்பதற்காக ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏறிய காட்சிகள் வைரல். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். கல்வி அமைச்சருக்கு எதிராக முழக்கமிட்ட நிலையில் கைது செய்தது காவல்துறை. வங்கதேசத்திற்கு மீண்டும் வருவேன், அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வேன். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் உதவி செய்வேன் என முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உறுதி.